மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அது என்ன விஜிலன்ஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மத்திய அரசுல பல்வேறு துறைகள் இருக்கு. அந்த துறைகள்ல பல்வேறு அதிகாரிகள் ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாம் எதுக்காக ஒர்க் பண்றாங்க? மக்களுக்காக ஒர்க் பண்றாங்க. கண்டிப்பா இவங்க மக்கள் கிட்ட எந்த ஒரு ஊழலும் செய்யக்கூடாது, அரசாங்கத்தினுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பை தான் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊழல் கண்காணிப்பு அமைப்பு. மத்திய அரசினுடைய மிக முக்கியமான ஊழல் கண்காணிப்பு அமைப்பு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1964. இது எதன் அடிப்படையில உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஊழல் தடுக்கிறதுக்காக முக்கியமான ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியினுடைய தலைவர் யார் அப்படின்னா சந்தானம். எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1962ல இந்த கமிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க. இது போக இந்த அமைப்பு வேற என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய மிக முக்கியமான விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இவங்க செயல்படும் போது நிர்வாகத்துல இருந்து எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. அதுக்காக இவங்க மேல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்காது. இது போக இவங்க மத்திய அரசினுடைய துறைகளுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல இந்த விஜிலன்ஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்க இந்த விஜிலன்ஸ் சம்பந்தமான ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய திட்டங்கள் என்ன, அந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது, அந்த திட்டம் கரெக்டா வெற்றி அடைஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு தேவையான அட்வைஸை கொடுப்பாங்க. இனி அடுத்த வீடியோக்கள்ல இந்த அமைப்பு பற்றி நம்ம